கோலை போட்டு சொல்லுவோம் அண்ணா இன்றைக்கு வரையிலாது நாளைக்கு பார்ப்போம் அண்ணா. ஓம் அண்ணா இங்கே ஒரு ஆக்சிடென்ட் உண்டு. என்ன பேர் உங்களுக்கு? ஒரு 38 வருமா? ஆ ஆள் நல்ல தமிழ் கேட்கிறாருடா. எப்படி டிராஃபிக் ஜாழ்ப்பாணத்துல? ஐயோ சொல்ல எங்களோட சொந்த இடம் வந்து பூங்குடி. சொந்தக்காரர் எல்லாம் பிரச்சனைகளுக்குள்ள இடம் பெயர்ந்து போய் ஒரு பொறுத்த இடம் ஒன்றுக்கு போறோம். வீட்டில் வச்சான் வைஃபுக்கு ப்ரொபோஸ் பண்ணினாங்க. சரியா? இதே இல்ல முக்கியமா நீங்க சொல்லுவோம். ஜெர்மன்ல இருந்து வந்த அண்ணா ஆட்டோட போறேன். ரேஸ் பண்ண கொஞ்சம். ஓகே ஓகே. வெயிட் கீழே பிரேக்கா? ரேஸ் பண்ணாங்க. சரியா? வெயிட் என்ன செய்யணும்? பிரேக் நல்ல காலம்ப்பா. பிரேக் எங்க இருக்குன்னு சொல்ல மறந்துட்டேன். யாழ்ப்பாணத்துல ரகசிய இடம். இந்த இடத்துல லவ்வர்ஸ் விட்டு வைக்க மாட்டாங்களே. கடலுக்குலாம் போறோம் கடலுக்குலாம் போகுது. கடலுக்குள்ள வாய போகுது. அங்க கொஞ்சம் கூட எண்ணத்தன்மையா இருக்கும், இங்க கொஞ்சம் குறையா. இது குறைவா? இது ஒரு கதையானு சொன்னீங்க. லவ் ப்ரப்போஸ் பண்ணி ரெண்டு பண்ணையில வச்சு அந்த கதையை சொல்லுங்க. வீடியோ செய்யற விதம், அந்த ஆக்களோட கதைக்கிறது, அந்த பண்பு, அதெல்லாம் அவங்களுக்கு பிடிச்சு கொண்டது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து அண்ணா வந்து பிறந்ததே ஜெர்மன்ல தானே. செய்யலாம், என்ன தவிர்க்கலாம்ன்றதெல்லாம் உங்களோட வீடியோஸை பார்த்து கொஞ்சம் ஐடியாஸ் எடுக்கலாம். கல்யாணம் பண்ணி உங்களுக்கு அப்போ பொறுத்த கேள்விக்கு வந்துட்டீங்க. திருமணமே வேணாம்ன்ற நிலையில்தான் நடந்தது. இதுல பாத்தீங்கன்னா தெரியும், எக்கச்சக்க சிங்கள மக்கள் வந்து பஸ்ல வர்றினோம். சனி ஞாயிறு லீவு நாளண்டா எக்கச்சக்க பேர் வர்றினோம்னா நைனாதீவு அங்காள பக்கம் போறதுக்காண்டி. இப்போ நாங்கள் அங்கெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு எங்கேயும் நான் போய் கொண்டிருக்கோம். நாங்கள் இப்போ இதுக்கு காகில்ஸுக்கு போகிறோம். அண்ணா வந்த உடனே சொன்னவர் இந்த குப்பை தொட்டி நல்ல விஷயம், எல்லா இடத்துலையும் இருக்கணும்னா. ஆனால் யாழ்ப்பாணத்தில் பெருசாக காணவே முடியாதுன்றா அது அவர்தான். மேலே வந்திருக்கிறோம் காகில்ஸில். என்ன சாப்பிட போறீங்க சொல்லுங்க? கேப்சியா? அப்போ அவர் விரும்பினதே சாப்பிடுவோம். கேப்சி ஆர்டர் பண்ண வந்துக்கிறோம். அவருக்கு கேப்சி தான் பிடிச்சிருக்கோம். அப்போ நாங்களும் ஒருக்கா சாப்பிடுவோம். கேப்சி வந்துட்டு இங்கே சின்னவருக்கு வந்து உங்களுக்கு வேற வேண்டினேன் எலும்பில்லாத இங்கே பக்கெட் எடுத்துக்கிறோம். அண்ணாட்ட சொன்னாங்க அவர் 6 பீஸ் காணுமெண்டு இல்லையாண்டு 12 பீஸ் எடுத்துக்கிறார். சரி சாப்பிடுவோம். ஆள் கொஞ்சம் சாப்பிட்றது கொஞ்சம் சிக்கலாம். என்ன கொஞ்சம் சிக்கலாம். நான் இது வராங்க சூடாகிறாங்க. ஜீரோ என்ன மாதிரி இருக்குண்ணா? வித்தியாசமாக இருக்கா? வித்தியாசமாக இருக்குது. அங்கே கொஞ்சம் கூட எண்ணத்தன்மையாக இருக்கும், இங்கே கொஞ்சம் குறையா. இது குறைவா? இதை விட கணக்கு எண்ணத்தன்மையா இல்லையா? ஆனால் நானே இதே அந்த எண்ணத்தன்மை மாதிரி தான் ஒரு விலை இருக்கு. சாப்பிடுங்க. ஜெர்மன் கேப்சியோட இது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் இந்தியாவிலேருந்து வர்றாங்க சொல்கிறது இதை விட இந்தியா நல்லா இருக்கும். அவங்க கொஞ்சம் ஃப்ளேவர் அடிப்பாங்க. அவங்க ஃப்ளேவர் மேலாலையெல்லாம் அந்த இது போடுவாங்க, மசாலா எல்லாம். எல்லாரும் கல்யாணம் பண்ணி உங்களுக்கு அப்போ பொறுத்த கேள்விக்கு வந்துட்டீங்க. அதை பற்றி ஒரு யோசனை இல்லை. ஏன்னா யோசனை இல்லையா? அப்போ நீங்கள் பேசி செய்கிறதா அப்படி பார்த்து செய்கிறதா? நீங்களா பார்த்து செய்கிறதா? இப்போ எங்களுக்கு என்னன்னு சொல்கிறது, அந்த ரேட்டு மாதிரி ஒரு ஆள் இன்னும் சந்திக்கல. என்ன வச்சுக்கலாம். மிக விரைவில் ஏதாவது நல்ல விஷயம் நடந்தால் எங்களுக்கு சந்தோஷம் தான். நீங்கள் அந்த வீடியோ செய்கிற விதம், அந்த ஆக்களோட கதைக்கிறது, அந்த பண்பு, அதெல்லாம் அவங்களுக்கு பிடிச்சி கொண்டது. நன்றிண்ணா. நீங்கள் எல்லாம் அந்த ஆக்களோட இந்த மரியாதையாக காய்ச்சி பிஹேவ் பண்ணுறதெல்லாம் இன்னும் தொடர்ந்து அப்படி சேர்ந்து இன்னும் வளரணுமென்று நாங்கள் விரும்புகிறோம். கட்டாயம். மற்றது இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து அண்ணா வந்து பிறந்ததே ஜெர்மனில் தானே. ஆண்டு இங்கே பிறந்துட்டு அங்கே போனாங்க அப்படின்னு இல்லை. பிறந்ததே ஜெர்மனில் தான். நல்லா இதெல்லாம் இங்கே கதையெல்லாம் கிடையாது. மற்ற கூடுதலாக அவர் தானே இந்த யூடியூப் பண்ணால் பார்க்குறாரு இந்த ஊரில் என்ன நடக்குதுன்றது. அப்போ உங்களுக்கு இங்கே யாழ்ப்பாணம் தெரியாதானே? முதல் தெரியாது. இந்த யூடியூப் பார்த்து கொஞ்சம் விளங்கக்கூடிய இருக்குது. மற்றது என்னத்தை செய்யலாம், என்னத்தை தவிர்க்கலாம்ன்றதெல்லாம் உங்களோட வீடியோஸை பார்த்து கொஞ்சம் ஐடியாஸ் எடுக்கலாம். கிடைக்கக்கூடிய வேறு இன்றைக்கி நீங்கள் அந்த காட்டின அந்த இடங்கள் வந்து எனக்கு தெரியாது. இங்கே இருக்கிற ஆக்களுக்கே தெரியும் போது
கூடுதலாக போக மாட்டேன். அப்போ ஏதோ ஒரு கதையானு சொன்னீங்க, லவ் ப்ரப்போஸ் பண்ணி பண்ணையில் வச்சு அந்த கதையை சொல்லுங்க. எங்களுக்கு பேசி தான் செய்தது, எங்களுக்கு பேசி தான் செய்தது கல்யாணம். நாங்கள் கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக இருக்கணுமன்றதுக்காக முதல் நாள், கல்யாணத்துக்கு முதல் நாள் பண்ணையில் வச்சு ஒரு ரிங் போட்டு ப்ரப்போஸ் பண்ணி போட்டுருவோம். என்ன அந்த முழங்கால இருந்து இப்படி ரிங் அப்படித்தான். ஆனால் அதை எடுக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லை. அந்த சில மூமெண்ட்ஸ், அப்படியான மூமெண்ட்ஸ் ரெக்கார்ட் பண்ண படாது. ஆனால் அது நல்ல ஒரு ஸ்வீட் மெமரியாக இருக்கு. நானும் அப்படி ஒரு ஆளுக்கு ஜெய்யோட பார்ப்போம். நடக்கும். கேப்சி என்னன்னா கூட சாப்பிடலாம். என்ன அதோட இந்த மாட்டு துண்டா, பெரிய துண்டா இருக்கு. அதான் உங்களை பிடிச்சிக்கொண்டுதா? தம்பி பிடிச்சதா? அம்மாட ஃபுட் நல்லமா, கேப்சி நல்லமா? எதுவும் இல்லை, அம்மாட சாப்பாடா நல்ல. எது நல்ல டப்புன்னு சொல்லணும். நீங்கள் சொல்கிற பொறுத்து தான் இரவு சாப்பாடு இருக்கா இல்லையான்னு தெரியும். சரி, இனி அம்மாட்ட போய்க்க, நாளைக்கு சாப்பாடு இல்லை ஆள் சொல்லுது. தாத்தா எல்லாம் எங்களோட அப்பா எல்லாம் வந்து பார்ப்பீங்க வீடியோஸ். ரைட் ரைட். தாத்தா அங்கேருந்து பார்ப்பாராம். அப்போ எத்தனை வயசில் கல்யாணம் கட்டிங்க? சரியா 29 வயசு. அடுத்த நாள் எனக்கு 30 வயசு. ரைட். திருமணமே வேணாம்ன்ற நிலையில்தான் நடந்தது. ஏன் அப்படி வேணாம்னு சொன்னீங்க? சரியா, கல்யாணம் கட்டினா வேறு பிரச்சனை வரும். அதே நிலைமை தான் இப்போ எங்களுக்கு இருக்கு. ஒரு யோசனை இந்த லைஃப் என்னண்டு, அது ஒரு ஆகணும், ஒரு பெரிய ஒரு பொறுப்பு இல்லை. பெரிய பொறுப்பு தானே. அதுக்குள்ள இறங்கினா ஒன்றுமே வேற விஷயங்கள் யோசிக்கல. அதுதான் யோசிச்சு கொண்டு இருக்கிறோம். பாப்போம். அப்போ அந்த வயசு கட்டத்தில் இருக்கிறாங்க எல்லாருக்குமே அதே யோசிச்சு தான். அதான் கொஞ்சம் அந்த துருதுருவாண்டு, நல்ல துருதுருவாண்டு இருக்கு. ஒரு இடத்துல இருக்க மாட்டேன். கூடுதலாக பார்த்துருப்பேன். சில பேர் சத்தம் பண்ணாமல் ஒரே இடத்துல இருப்போம். ஆளுங்க நல்ல விளையாட்டுகள், நாங்கள் தாத்தா மற்றது ஓடி தெரிஞ்சு நல்லா இருக்காவோ, அதான் நல்ல இதாக இருப்பினோம். இப்போ அடுத்தது என்ன பிளான்? எங்கே போகிற பிளான்? அடுத்தது எங்களோட மாமா மற்றது அக்கா வீட்டை போவோம், மன்னாருக்கு போகணும். மன்னார் அதுதான் நம்மளை வந்து நாங்கள் மெயினாக நிற்கிறது. ஆனால் அங்கே வந்து இந்த இடம் வந்து எவ்வளோ டெவலப் ஆகிடும் பெருசாக இங்கே போல். எங்களுக்கு விருப்பம் நாடு முன்னேறி நல்லா ஒரு நல்ல நிலைமையில் இருக்கணும். இந்த கெட்ட விஷயங்களை விட்டு போட்டு நல்ல விஷயங்களை எடுத்து வாழணும். இப்போ நீங்கள் இங்கே பார்த்த மட்டும் உங்களுக்கு என்ன இங்கே திருத்தம் செய்யணும்? திருத்தம் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அந்த சின்ன வயசுலேயே அந்த கடையில் நிற்கிறது அதை நான் தப்புன்னு சொல்லல. ஆனால் அதே மாதிரி படித்து கொண்டும் வேலை செய்தால் நல்லா இருக்கும். அதே மெயினாக நிற்கிறபடியாக அவன் லைஃப் கொஞ்சம் வேறு ரூட்டுக்கு போக பார்க்கும். காசுகள் கையில் வந்த அப்புறம் இந்த பாய்ஸோட கூட்டம் அதுகள் அப்படி இப்படியாண்ட அது ஒரு பிரச்சனை இங்கே உணரக்கூடிய மாதிரி இருக்குது. ஒரு வழிகாட்டல் உண்டு, சிக்கல் தான். மற்றது உங்களுக்கு வாரவைக்கு கஷ்டம் இல்லை, நீங்கள் சமைக்கிறீங்க. வாரவைக்கு கஷ்டம் இல்லை, நாங்கள் சமைப்பேன். பிக் அட்வான்டேஜ். நான் சமைக்கிற ஈஸி என்ன? சும்மா பொம்பளை பிள்ளைகள் ஆகணும், சமைக்கிற பெரிய கஷ்டப்பட்டு. காணுமா உங்களுக்கு? காணுமா? வேறு காணும். பிஸியும் இதுக்கு மேலே சாப்பிடலாம். உங்களுக்கும் காலமையில் அப்படித்தானே? எங்களுக்கு என்ன காலமைனா பசிக்கிறீர்கள் இல்லை, இந்த வெக்கையால் எல்லாம் முடிச்சுட்டு வலிக்கிறோம். வாடா சரி. ஆளுக்கு வந்து ஜூஸ் பிடிச்சி கொண்டது, ஜூஸ்லேயே கை வச்சு. ஹாய், நல்லா இருந்ததா? ஜூஸை வீட்டே ஆகணும். போகிறீங்க இது வந்து 0 எடுத்தது நல்ல காலம். இப்போ திருப்பம் ஆட்டோவில் போயிட்டு அண்ணையை விட்டுட்டு அப்படியே போகிறோம். நான் ஓட போகிறது இல்லை, வேற ஓட போகிறோம். அண்ணா ஓட போகிறீங்களா? ரிஸ்க் எடுக்க போகிறீங்களா? வேண்டாம் வேண்டாம். இந்த இனிமையான சந்திப்பு இப்படியோ இருக்கட்டும், ஒரு சுகமான ஒரு சந்திப்பாக மாற வேண்டாம். பில்டிங் தான் காலாகாலத்துக்கு மாறாமல் அப்படியே இருக்கு. இந்த பில்டிங் அப்பையிலேருந்து அப்படியே இருக்கு. இப்போ க்ரௌட் குறைவன்னு தான் சொல்லலாம். 5 மணி கட்டுக்கு வந்தவன்டா சரியான ஒரு க்ரௌடாக இருக்கு.
எல்லாரும் உள்ளூர் ஆக்கள் இல்லை எல்லாம் வெளியிலேருந்து மாதிரி ஓ வெளியாலேருந்து எக்கச்சக்க பேர் வருங்க. நாங்கள் வீட்டு கடைஞ்சி கிடந்தோம் வெளியே கொண்டே காட்டினதுக்கு நீங்கள் எங்களுக்கு தெரியாத இடங்கள்லாம் கொண்டு காட்டினதுக்கு தேங்க்ஸ். கணக்கு இடங்கள் கிடக்கு. அப்புறம் வாங்க அடுத்த வருஷம் வாங்க, அடுத்த வருஷம் வந்தால் கட்டாயம் மன்னரில் அண்ணா போய் சந்திக்கிறோம். அண்ணாக்கு ஒரு கவலையாம் அங்கே மன்னரில் வெடிக்க ஒரு வரும்போது பார்ப்போம். ஓ யூ ஹாப்பி? சந்தோஷமா உங்களுக்கு? யான்னு சொல்லுங்க. யா நெக்ஸ்ட் டைம் வி வில் மீட் ஷூர். ஹை ஃபைவ் கொடுங்க. ஹை ஃபைவ். ஹை ஃபைவ். இது இப்படி அடிக்கிறேன் எனக்கு தான் தெரியும் அவரு. ஓகேண்ணா தேங்க்ஸ். அடுத்த முறை கட்டாயம் மன்னரில் சந்திப்போம். தேங்க்யூ. ஓகேண்ணா ஓகே தேங்க்ஸ். இப்போ அண்ணனை விட்டுட்டு நாங்கள் இப்போ வெளிக்கிட போகிறோம் பத்திரமா. என்னென்னு சொல்கிறேன், எனக்கும் ஒரு புதுவிதமான அனுபவமாக இருந்தது. என்னென்னா வெளிநாட்டிலேருந்து வந்து இங்கே இந்த ஆட்டோ இருக்கா ஓடி பார்க்கறது ஓடி இருக்கிறார். ஆனால் நல்லா தான் ஓடினவர். அடுத்தது என்னென்னு சொல்கிறேன், நல்ல ஒரு ஃபன்னான ஒரு கேரக்டர்னு சொல்லலாம். ஒரு எங்கட ஏஜ் கேட்டவர் கிட்டப்பட்டு அப்படித்தான் நல்ல ஒரு ஃபன்னாக இந்த நாள் அப்படியே முடிவடைஞ்சிது. சரி இதோட போகிறோம். எவ்வளோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாருங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய ஒப்பீனியன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கும் உங்களது விடைபெறும் நான் உங்கள் அலெக்ஸ்.